வணக்கம் மக்களே, இது நம்ம இன்னைக்கு நம்ம ஓவர் கேட் மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கிரெட் யூரா கூட ரியல் லைஃப்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி கேம்க்குள்ள லாகின் ஆவா. பைரான்ல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும். ரெண்டு முக்கியமான சர்வெண்ட் 4th 5th இவனுங்க ரெண்டு பேருமே பைரான மொத்தமா அழிக்கிறதுக்காக வந்திருப்பானுங்க. அது கூட நிறைய ஃபாலோவர்ஸையும் கூட்டிட்டு வந்திருப்பானுங்க. ஆரம்பத்துல ஜெடக்காயில் ரொம்ப அடி வாங்குவாங்க. ஆனா நம்ம கிரெட் எப்ப வந்தானோ அதுக்கப்புறமே அந்த சிச்சுவேஷன் அப்படியே மாறிடும். நம்ம கிரெட் தன்னந்தனியாவே அந்த 4th 7 நிபரியஸ காலி பண்ணிடுவான். அதே மாதிரி அந்த 5th 7 பேலக்கையும் காலி பண்றதுக்காக போவான். ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த பேலக் தப்பிச்சு போயிடுவான். இப்ப எல்லா இடமுமே திரும்பி சரியாக ஆரம்பிச்சிடும். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த பைரான் கேசல் இருக்குல்ல, அதையுமே மொத்தமா பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜெடக்கா கில்டு தான் அவங்களோட ஃபண்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் பில்ட் பண்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, நம்ம ஜிஷிகாவுக்குமே இதனால நிறைய வேலை. அவ தொடர்ந்து பிஸியாவே சுத்திக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஜிஷிகா என்ன யோசிப்பா அப்படின்னா, இப்ப இந்த மாதிரியான கேஸ்ல இவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய என்பிசிஸும் தேவைப்படுவாங்க. ஆனா நம்ம ஜிஷிகாவோட இன்சைட் ரொம்ப கம்மி. அவளோட இன்சைட் 75ல தான் இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினால அவளால டேலண்டடான ஆட்களை கண்டுபிடிக்க முடியாது. சோ தனக்கு வேற வழியே கிடையாது. இருக்கிறதுல இன்சைட் யாருக்கு அதிகமா இருக்கோ அந்த ஒரு ஆளை போய் பாக்குறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிஷிகா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அந்த ஒரு ஆளையும் பாக்குறதுக்காக வந்திருப்பா. நம்ம கிரிட்டி கேப்பா, என்னது டேலண்டான ஆட்களை கண்டுபிடிக்கணுமா? நான் வெறும் பிளாக் ஸ்மித் தானே, எதுக்கு ஏன்ட்ட வந்து கேட்கற அப்படின்னு கேட்கும் போது, ஆனா உன்னோட இன்சைட் ஸ்டார்ட் அதிகமா இருக்குல்ல, அதனால உன்னால மட்டும் தான் கிரிட் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாம அந்த இன்சைட் ஸ்டார்ட்டை வச்சுதானே நீ அந்த பேட்டில்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த ரெண்டு பாஸ் எங்க இருக்காங்க அப்படின்றத உடனே கண்டுபிடிச்ச இல்லையா? என்ன அப்படி இருக்கிறப்ப நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறவா. இப்ப நம்ம கிரிட்டி கிட்ட ரூலர் ஸ்வாடையும் கொடுத்திருப்பா. இது நம்ம ஜிஷிகாவோட ஸ்வாடு. அதாவது நம்ம கிரிட்டி கிட்ட கமாண்டர் ஸ்வாட் ஏற்கனவே ஒன்று கிடைச்சிச்சுல, அதோட அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி. அதே மாதிரி தான் அதோட அப்கிரேடட் வெர்ஷன். இப்ப இதை வச்சு நம்ம கிரிட்டால மத்தவங்களோட டேலண்ட்ஸை ஈஸியாவே பார்க்க முடியும். அவங்களுக்கே தெரியாத டேலண்ட்ஸ் மறைஞ்சிருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நம்ம கிரிட்டால பார்க்க முடியும். இப்ப இதை தான் கொடுத்திருப்பா. இதை வச்சு நம்ம கிரிட் டேலண்ட்டை கண்டுபிடிக்கணும். எனக்காக இந்த ஒரு சின்ன ஃபேவர் மட்டும் பண்ணு கிரிட், நான் உனக்கு பர்சனலா ரிவார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு டக்குனு அப்படியே மனசெல்லாம் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடும். டக்குனு லப்படப்பு அவனோட ஹார்ட் பீட் ஆக ஆரம்பிச்சிடும். என்னாச்சு? ஏன் ஜிஷிகா ரொம்ப பார்க்க அழகா தெரியுதா? இல்ல வேணாம், நான் இந்த மாதிரிலாம் யாருக்கும் விழுந்துடக்கூடாது, சரியே வராது. மத்த பொண்ணுங்க எல்லாருமே ஆபத்தானவங்க, ஐரீனை தவிர எல்லாருமே ஆபத்தானவங்க. அதனால இந்த மயக்க வலையில நான் விழுக மாட்டேன். இந்த பாரு, இந்த மாதிரி ரிவார்ட்லாம் எனக்கு தேவையில்ல. நீ மேட்னருக்கு டூருக்கு போய் ஹெல்ப் பண்ணு. ஏன்னா அவனுங்க ரெண்டு பேரும் எனக்கு காசு கொடுக்காம ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. அவங்ககிட்ட இந்த காசு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவா. அப்போ உடனே நம்ம ஜிஷிகாவும், இப்போதைக்கு கில்டோட ஃபண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, ஏன்னா நாங்க நிறைய விஷயத்தை பில்ட் பண்றதுக்கு செலவு பண்ணிட்டோம், அதுக்கு பதிலா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டுக்கு நிறைய மினரல்ஸ் கொடுப்பா. ஆக்சுவலா ரீசெண்டா ஹண்ட் போனப்ப இது எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை மொத்தமா கில்டர் தான் போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ப்ளூ ஆர்கால்கம், அப்புறம் இதோட ஆர்கால்கம் ஒரு, அதோட பிளாக் ஐன், இது எல்லாத்தையும் நம்ம கிரிட்டுக்கு கொடுப்பா. நம்ம கிரிட்டும் கேட்பா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வேல்யூபிளான மினரல்ஸ் ஆச்சு, இப்ப இதை போய் ஏன்ட்ட கொடுக்குற, அது ஃப்ரீயா கொடுக்குறியே, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த கில்டோட ஒரே பிளாக் ஸ்மித் நீ தான். அப்படி இருக்கிறப்ப உன்னை நல்லா பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை இல்லையா? அதனால நீ எங்க கில்லே இருப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஆக்சுவலா நம்ம கிரிட்டுக்குமே இந்த ஜெடக்கா கில்டு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அவங்க எல்லாரும் தானே பாத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் கிடையாது. இவங்க எல்லாரும் நம்ம கிரிட்டாவே ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கிரிட்டுக்கு இவங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம கிரிட்டுமே சரி நான் இது எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லிட்டு டேலண்ட் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப பொட்டன்ஷியல் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரியான என்பிசிஸை கண்டுபிடிக்கணும். அதுக்காக எல்லா பக்கமும் சுத்த ஆரம்பிச்சிருவா. அந்த ரூலர் ஸ்வாட வச்சு எல்லாரையும் பார்த்தா அப்படின்னா அவனோட இன்சைட்மே இன்க்ரீஸ் ஆகும். சோ நம்ம கிரிட்டுக்குமே இது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இந்த ஒரு வில்லேஜை பொறுத்த வரைக்கும் இப்ப கரண்ட்ல ஒரு 500 என்பிசிஸாவது இருப்பாங்க. அவங்க எல்லாரும் தனித்தனியா போய் பாக்குறதுன்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை எப்ப பண்ணி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த நேரத்துல நம்ம யூரா இருக்கால, அவ நம்ம கிரிட்ட கான்டாக்ட் பண்ணுவா. அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் இந்த பைரான்ல நடந்த சண்டைய லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த மாஸ்க் போட்ட ஆளு அந்த பாக்மாவோட சக்சஸர் உங்க கில்ல தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பதான் நம்ம கிரிட்டுக்கே தெரிய வரும் இந்த பேட்டில லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நல்ல வேலை நான் மாஸ்க் போட்டேன், இல்லன்னா நான் யாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமா அவன் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா நீ எதுக்காக எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி யூராவை பார்த்து கேட்கும் போது, ஆக்சுவலா நீ அந்த பெட்டுன்னு சொன்னியே, அந்த பெட்டை பார்க்கணும்னு சொல்லி நானும் கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கேன். அதுவும் இல்லாம பாக்மா சக்சஸர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு. அதனால உன்னை பாக்குறதுக்காக நான் இங்க வரேன் அப்படின்னு சொல்லுவா. நீ என்னை பாக்குறதுக்காக வரியா? நீ ஒரு யாட்டா சர்வெண்ட் ஆச்சே, இங்க வந்து கண்டிப்பா கில்டு அதை ஒத்துக்காது அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் கண்டிப்பா மார்வேஷம் போட்டு தான் வருவேன். அதுவும் இல்லாம நமக்குள்ள ஒரு ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதனால நீ கண்டிப்பா என்ன பார்க்க வருவேன்றது எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம யூரா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவா. இரு ஐயோ அதுக்குள்ளே கட் பண்ணிட்டாலே, நமக்குள்ள ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப்பா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் வெக்கப்பட்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம கிரிட்ட பாக்குறதுக்காக இன்னொரு பீஸ் வரும். யார் அப்படின்னா அந்த டூன் தான். நம்ம டூனு டெயின் ஸ்லேவ் திரும்பி நம்ம கிரிட் கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருப்பா. ஆக்சுவலா அந்த கிரேட் ஸ்வாட் நம்ம டெயின் ஸ்லேவ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இருந்தாலும் 40 லட்சம் கோல்டு கொடுக்குற அளவுக்கு அவன் ரிச்சான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுவா.
எனது ரிச்சான ஆள் கிடையாதா? நீ தான் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல 40வது இடத்துல இருக்கியே. அப்படி இருக்கிறப்ப உனக்கு கண்டிப்பா ஸ்பான்சர்ஷிப்ல நிறைய காசு வந்திருக்குமே. அதுவும் இல்லாம மீடியால இருந்தே நிறைய காசு சம்பாதிக்க முடியும்னு மத்த கில்மேட்ஸ் எல்லாம் சொன்னாங்களே. அவங்க எல்லாருமே நிறைய காசு அந்த மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்களா? உனக்கு அந்த மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவானா, ஆக்சுவலா மத்தவங்களுக்கு என்ன பிடிக்காது, அதனால எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவான். இல்ல எனக்கு புரியல, நீ என்ன சொன்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு என்னைய யாருக்குமே பிடிக்காது, அதனால எனக்கு அந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸே கிடைக்கிறது இல்ல. இப்ப போதுமா, எனக்கு கிடைக்கிறது எல்லாமே ஒரு 10,000 கோல்டு மட்டும்தான், அது கூட நான் ஹண்ட் பண்றதுனால வார வாரம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா ஒரு ரேங்கரோட எக்யூப்மெண்ட் ஸ்டார்டிங் பிரைஸே 40,000 கோல்டுல இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இவன் 10,000 கோல்டு சேர்த்தானா ஒரு மாசம் ஃபுல்லா அதை சேர்த்து வச்சா மட்டும்தான் அவனால எக்யூப்மெண்டே வாங்க முடியும். இப்ப இந்த காசை வச்சு அவன் கேம்ல இருந்து வெளில சம்பாதிக்கவே முடியாது, அவனுக்கு பெருசா காசும் கிடைக்காது. அதுவும் இல்லாம அவன் எக்யூப்மெண்ட் அப்கிரேட் பண்ணாம இருந்தானா அவன் ரேங்கிங்ஸ்ல இருந்து ரொம்ப சீக்கிரமாவே கீழே போயிருவான். ஒரு ரேங்கரா இருந்தா கண்டிப்பா பணக்காரனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிரிட் யோசிச்சான். அந்த ஒரு காரணத்தால தான் அவனுக்கு ஸ்வாட் கொடுத்தா அவன் திருப்பி காசு கொடுப்பான் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி இந்த டூன் இல்ல போல. இருந்தாலும் அவன் அப்பையும் கூட அந்த ஸ்வாட திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. அதுவும் நல்ல துணியெல்லாம் வேற சுத்தி கொடுக்க வந்திருக்கா. உண்மையிலேயே நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் இவனோட கேரக்டர் பார்க்கும்போது. அப்ப நம்ம டூன் கிரிட்ட பார்த்து கேட்பா, நீ எதுக்காக அந்த ஸ்வாட எனக்கு கொடுத்த? ஏன்னா ஆரம்பத்துல நான் உன் கூட சண்டை போடுறதுக்காக வந்தேனே உன்னை ஃபர்ஸ்ட் தடவை மீட் பண்றப்ப. அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்வாட் நீ என்கிட்ட கொடுத்திருக்கியே, நான் ஒருவேளை இதை எடுத்துட்டு ஓடி போயிருந்தேன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே கிரிட் சொல்லுவான், அதை பத்தி எல்லாம் ஏன் கவலைப்படுற, அதான் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டீல. அதுவும் இல்லாம உனக்கு ஒருவேளை நல்ல டீசென்டான ப்ரொடக்ஷன் மெத்தடும் அதோட நிறைய மெட்டீரியல்ஸ் நீ ஹண்ட் பண்ணும்போது கிடைச்சிச்சு அப்படின்னா, உன்னால பே பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல எக்யூப்மெண்ட் நான் செஞ்சு தரேன், நீ தாராளமா என்கிட்ட எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்ட உடனே நம்ம டூன் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். டக்குனு தன்னோட பிளாஷ்பேக்கை பத்தி அவன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவான். அவனோட வாழ்க்கையில அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கானா, அந்த ஒரு காரணத்தினால இதுக்கு மேலே தன்னோட வாழ்க்கையை தன்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்காகவே கடைசி ரிசார்ட்டா அவன் இட்டாலியன் மாஃபியால போய் சேர்த்துட்டான். இப்ப இந்த இட்டாலியன் மாஃபியால சேர்ந்ததுக்கு அப்புறம் கொலையை தவிர எல்லா தப்பான காரியத்தையுமே அவன் ரியல் லைஃப்ல பண்ணியிருக்கான். மத்தவங்களை அடிக்கிறது, மத்தவங்கள்ட்ட இருந்து காசை திருடுறது, எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறதுன்னு எல்லா விதமான தப்பான காரியத்தையுமே நம்ம டூன் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம அப்பதான் அவன் எதிர்ச்சியா தான் இந்த சாட்டிஸ்ஃபை கேம்குள்ள வந்திருக்கான். அப்படி வந்தப்பயே இந்த சாட்டிஸ்ஃபை கேம்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்கு அப்படின்றது அவனுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு உலகத்தை பார்த்ததோ இப்பயாவது தனக்கு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா தன்னோட வாழ்க்கையில எதையாவது வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனா அந்த ஆசைக்காக அவனோட ஒரு கண்ணையே இறக்க வேண்டியதா இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, இந்த இட்டாலியன் மாஃபியால இருந்து அந்த கேங்ல இருந்து அவன் வெளில வரணும்னா ஒரு கண்ணை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேம்ல இருக்கிற லைட்டை வாங்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட ஒரு கண்ணுல இருக்கிற லைட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த கண்ணை அவன் குத்தி எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து வந்துருவான். சோ இருந்தாலும் இந்த கேமுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவனோட நிலைமை அந்த அளவுக்கு நல்லாலாம் இல்ல. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் வயலன்ஸ் மட்டும்தான். அந்த ஒரு மொழியை வச்சு அவனால என்ன பண்ண முடியும்? திரும்பியும் தப்பான தொழில் தான் பண்ண ஆரம்பிச்சான். இந்த கேமுக்குள்ளே அந்த மாதிரியான வேலைகள் தான் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அதுல இருந்து மாறி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கில்டுல வந்து சேர்ந்தான். ஆக்சுவலா அந்த ஸ்கல் மாஸ்க்கு கூட சண்டை போடணும் அப்படின்றதுக்காக தான் கில்டுக்கு வந்தா. ஆனா தனக்கும் யாராவது வேணும், தானும் இந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இன்னொரு காரணமா கில்டுல வந்து சேர்ந்தான். நான் ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு முதப்படியாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தா. இப்ப அதை யாருக்காவது ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அதை நம்ம கிரிட்க்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பா. இப்போ உடனே கிரிட்டை பார்த்து சொல்லுவா, நீ அந்த ஒர்க்கை வந்து நீ அன்னைக்கு பண்ணப்ப நான் துப்பிட்டேனே, அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன்னு சொல்லும் போது அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இனிமேல் நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணு. அதே மாதிரி இனிமேல் கீழே துப்புறத நிப்பாட்டு. ஏன் அப்படின்னா அதை பார்க்கும் போதே நீ கெட்டவன் எல்லாருமே முடிவு பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவா. அதை கேட்ட உடனே அந்த டூனுக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கும். ஏன்னா தண்ணி ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான்ல, தாங்கிட்ட இவ்வளவு கருணையா நடந்துக்கிறான்ல, அதனால நான் கண்டிப்பா அதை பிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம கிரிட்டை பார்த்து சொல்லுவா. அந்த ரியாக்ஷனை பார்த்த உடனே நம்ம கிரிட், டேய் ஏன் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற, வேணாம் நீ அந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்காம அந்த இடத்துல இருந்து உடனே கிளம்பிடு அப்படின்னா சரி பரவாயில்லன்னு சொல்லி கிளம்பிடுவா. இப்ப நம்ம கிரிட்டுக்கு காலையில இருந்து என்னாச்சுன்றது புரியாது. இந்த யூரா, ஜிஷிகா, டூனு எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாவே நடந்துக்கிறானுங்க. இல்ல நான் தான் அப்படி மாறிட்டேனோ, ஏன் எல்லாரும் இப்படியே என் கண்ணுக்கு தெரியுறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அப்பதான் நம்ம கிரிட்டுக்கு இன்னொரு விஷயமும் தோணும். அது என்ன அப்படின்னா, இப்ப இந்த பேட்டரியில லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க அப்படின்னா பவரேனியம் டிஸ்க் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். இப்ப இந்த பவரேனியம் டிஸ்கை எப்படியாவது மறைச்சு அதை கண்டிப்பா அந்த பெட் மேரத்தான்ல யூஸ் பண்ணிக்கலாம், அது யாருக்கும் அதை பத்தி தெரிய வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா. ஆனா இப்ப அவங்க பவரேனியம் டிஸ்க் அப்படியே யூஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா யூராவே யூஸ் பண்ணாலும் அது நம்ம கிரிட் தான் கொடுத்திருக்கா, நம்ம கிரிட் பேக்மா சக்சஸர் இந்த கில்ல தான் இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிய வந்துரும். இப்ப என்ன பண்றதுன்னு யோசிப்பா. அப்ப பவரேனியத்தை வேற மாதிரி மாத்தணும். இப்ப அதுக்காக நேரா அந்த ஸ்மித்தோட ஸ்மித்துக்கு கிளம்பி போவா. பைரன் வில்லேஜ்ல இருக்கார்ல, அங்க போன உடனே அந்த ஸ்மித் சொல்லுவாரு, கிரிட் நீ என்னோட ஹீரோ, பைரனோட ஹீரோ, வா வந்து என்னை எடுத்துக்கோ அப்படின்னு. யோ உன்னை எடுத்துக்கிறதா? யோ தப்பா பேசிக்கிட்டு இருக்காத, நீ ஆரம்பத்துல இருந்தே தப்பாவே பண்ணிக்கிட்டு இருக்க, இது ராங், டோட்டலி ராங் அப்படின்னு நம்ம கிரிட் நீ அங்கே ஏரியா அப்படின்னு சொல்லுவா. இப்ப அங்க இருந்து அவன் மேல கைய வச்ச உடனே பிளாக் ஸ்மித் அஃபெக்ஷனை ஆக்டிவேட் பண்ணுவான். ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்கில்ல வச்சு ஏதாவது ஒரு என்பிசியோட பிளாக் ஸ்மித் லெவல நம்ம கிரிட்டால ஒரு 4ல இருந்து 5 லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
சோ இப்ப அதுக்கு ஸ்மித் தான் சூஸ் பண்ணிருப்பா. கிரிட் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, நான் ஒண்ணு ஹீரோலாம் கிடையாது, ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல ஹீரோ. அந்த ஒரு காரணத்தினாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்றேன். அதுவும் இல்லாம நீங்க இப்ப உங்களோட பிரைம்ல இருக்கீங்க, உங்க பிளாக் ஸ்மித் ஏஜோட பிரைம்ல. அந்த காரணத்தினால இதுக்கப்புறம் நீங்க நல்லா ஒர்க் பண்ணுவீங்க நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நான் கொஞ்ச நேரம் இந்த ஸ்மித்தை மட்டும் நான் கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, சாரி ஃபோர்ஸை மட்டும் கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா. இந்த பவரேனியம் இருக்குல்ல, இத நம்ம கிரிட் ஒரு டிஃபென்சிவா மட்டும் தான் யூஸ் பண்றான். அந்த மேலக்கஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டை செஞ்சா. ஏன்னா அந்த மேலக்கசி எல்லாத்தையும் டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால, இப்ப அதை பார்த்த உடனே இது ஒரு டிஃபென்சிவ் எக்யூப்மெண்டா செஞ்சா. ஆனா அதனால அதோட அட்டாக் பவர் குறைஞ்சு போச்சு. சோ இத அஃபென்சிவ் மோடுக்கு மாத்தினாதான் கண்டிப்பா பெட் மாரத்தான்ல கலந்துக்க வைக்க முடியும். அப்பதான் மத்தவங்க யாருக்கும் இது அதுதான் அப்படின்னு சந்தேகம் வராது நம்ம கிரிட் முடிவு பண்ணுவா. சோ அது மொத்தமா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப சாயந்தர நேரத்துல அவுட்டர் கேசலுக்கு வெளில நம்ம யூரா நம்ம கிரிட்ட பாக்குறதுக்காக அங்க வந்து நின்றுப்பா. அதுவும் பெரிய மாறுவேஷம். என்ன தெரியுமா, மேல ஒரே ஒரு கேப் மட்டும் போட்டு வந்திருப்பா. இதுதான் அந்த மாறுவேஷமா. அப்ப நம்ம கிரிட் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய யூராவே மாறுவேஷம் போட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ உடனே யூராவோ முதல்ல வந்த வேலையை பேசு, நீ அந்த பெட்டை காட்டுறேன்னு சொன்னியே, அந்த பெட்டை காட்டுன்னு சொன்ன உடனே நம்ம கிரிட்டோ சரி சரி அவசரப்படாத, நான் கொஞ்சம் தூரம் போய் நின்னுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்னுட்டு ஏதாவது ஒரு பாறையை எடுத்து என் மேல தூக்கி போடு அப்படின்னு சொல்லுவா. நீ என்ன பேசுறன்றது எனக்கு புரியல, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பாறையை எடுத்து டக்குன்னு தன்னோட மேஜிக்கை வச்சு த்ரோ பண்ணுவா. இந்த பவர்லாம் நீ த்ரோ பண்ணினா அது வராம கூட போயிடலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு பியர்ஸ்னு சொல்லுவான். அது சொன்ன உடனே நிறைய சின்ன சின்ன ஒரு வித ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் போயிட்டு அந்த பாறையை மொத்தமா அடிச்சு உடைச்சிரும். அதுவும் இல்லாம யூராவுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தையும் போய் பட்டு நிறைய ஒரு ஓட்டையை உருவாக்கி இருக்கும். இதுதான் நம்ம கிரிட் உருவாக்குன அந்த பவரேனியத்தோட அந்த அஃபென்சிவான ஃபார்ம், 30 கோல்டன் நீடில்ஸ் ஆஃப் பவரேனியம். இப்ப இதை பார்த்த உடனே நம்ம யூராவுக்கு இதுதான் உன்னோட பெட்டா? ஆமா, அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த லைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா. என்ன லைட்னு பார்த்தா ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பெரிய லைட் வந்து விழுக்கும், ஏதோ ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி. நம்ம கிரிட் என்ன எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஃபீனிக்ஸ் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து இறங்குவாரு. அவர் வந்த உடனே விஸ்கோன் கிரிட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சார் ஃபீனிக்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் கேட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். என்னோட ஹஸ்பண்ட் அந்த பைரான்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதை ரெஸ்டோர் பண்றதுக்கு நிறைய கஷ்டப்படுறாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக அவருக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல நீங்க யாரையும் மீட் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனாலதான் பக்கத்துல வந்து பார்த்தேன். யாருன்னு பார்த்தா அப்பதான் ஃபீனிக்ஸ் சொன்னாரு, இந்த ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு அந்த யாட்டான்சோட 8th செவன் தானே, இவ கூட நீங்க எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடக்குது கிரிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஐரின் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அதை பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு அச்சச்சோ ஐரினா, ஐயோ ஐரின் எதுக்கு இங்க வந்தான்னு தெரியலையே, என்னோட லக்கு இன்னைக்கு கால்ல இருந்தே ஒரு மாதிரி மோசமா போயிட்டே இருக்கே, ஆண்டவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த ஐரினும் கேப்பா, டியர் நீங்க எதுக்கு அந்த பர்சன் கூட இருக்கீங்க அப்படின்னு. அதை கேட்ட உடனே நம்ம யூராவுக்கு புரிஞ்சிடும், என்னது டியரா, அப்ப இந்த வின்ஸ்டன் லேடியை கல்யாணம் பண்ணது இந்த கிரிட் தானா, அப்ப இவன் தான் அந்த என்பிசியை கல்யாணம் பண்ண யூசரா அப்படின்னு. இப்போ உடனே அந்த ஃபீனிக்ஸோ, சார் இவன் நம்மளோட பிளட் எனிமி, அப்படி இருக்கிறப்ப இவ கூட நீங்க எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க சார், இதுக்கு கண்டிப்பா எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும் சார் அப்படின்னு. எல்லாம் ஒரே நேரத்துல கேட்கறானுங்களே, என்ன பண்றது, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் டக்குனு ஃபெயிலியர் எடுத்துக்கொண்டு போய் நேரா நம்ம யூராவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அடி சூனியக்காரி, நீ என்னைய மைக்கி என்னோட ஐரனை திரும்பி கடத்திட்டு போயிடலாம் நினைச்சியா, அதுக்கு நான் விட மாட்டேன்டி, நான் இருக்கிற வரைக்கும் உன்னால என் ஐரனை தொடவே முடியாது, என் செல்ல குட்டியை தொட்டு பாரு உன் கையை வெட்டிடுவேன் அப்படின்பா. என்னது சூனியக்காரியா நானா அப்படின்னு சொல்லி நம்ம யூராவுக்கு உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும். நம்ம யூராவுக்கு இந்த சிச்சுவேஷன் என்னன்றது ஓரளவு புரிஞ்சிடும். இப்ப அந்த கோல்டன் நீடில்ஸை பார்க்கும்போது அந்த இன்வேஷன் லைவ் ஸ்ட்ரீம்ல யூஸ் பண்ண அந்த கோல்டன் டிஸ்க் மாதிரியே இருக்கு. அப்ப உன்னோட பெட்டையும் நான் பார்த்துட்டேன், அதே மாதிரி உன்னோட ஹிடன் ஐடென்டிட்டி என்ன அப்படின்றது எனக்கு ஓரளவு புரிஞ்சு போச்சு. இப்ப நீ சவுத் கொரியாவோட ஒரு முக்கியமான அசட்டா இருப்ப, அதனால நான் வரட்டுமா மிஸ்டர் லெஜெண்டரி கிளாஸ் சேஞ்சர் பேக்மாவோட சக்சஸர்னு சொல்லிட்டு ஃப்ளை மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து பறந்து போயிருவா. போன உடனே இப்பதான் நம்ம ஐரினுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்போ உடனே நம்ம கிரிட் சொல்லுவா, ஐரின் நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம லேடி, அதாவது நம்ம ஐரினும் இந்த இடத்துல இருந்து கிளம்பி திரும்பி வின்ஸ்டனுக்கு போறதுக்கா முடிவு பண்ணிடுவா. ஏன்னா பைரன்ல அவ ரொம்ப நாளா இருக்கால, வின்ஸ்டனே அவ பாத்துக்கணும்ல. இப்ப பைரன்ல இந்த மாதிரி வந்து அவ ஹெல்ப் பண்ண காரணத்துக்காக நம்ம ஜிஷுக்கு அவளுக்கு நன்றியா சொல்லிக்கிறவா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஏன் ஹஸ்பண்டோட கோவர்க்கர்ஸ் நீங்க, அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செஞ்சுதான் ஆகணும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே சந்தோஷமா தான் இருப்பாங்க, நம்ம கிட்டும் சந்தோஷமா தான் இருப்பான். ஆனா அந்த வேட்டர் இருப்பானே அவனுக்கு மட்டும் அப்படியே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கானே, கிரிட் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கீல, என்னால அந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல, எனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கும் போது அப்போ உடனே நம்ம கிரிட் கோவமா திரும்பி, அடே வேட்டர் வாய மூடு, கல்யாணம் பண்ணி நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா,
உனக்கு என்னடா தெரியும், நான் டெய்லி நானடா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இன்னும் ஒரு மாசம் மாட்டா, ஒரு மாசம் வெயிட் பண்ண சொல்றானுங்கடா சை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட இருப்பா. அது என்ன ஒரு மாசம்ன்றது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன், ஏன்னா ஏற்கனவே அந்த ஒரு மாசத்தை பத்தி நான் சொல்லியிருப்பேன். இப்போ உடனே ஐரின் நம்ம கிரிட்ட பார்த்து, கிரிட் நான் கிளம்புறேன், நீங்க உண்மையிலேயே ரொம்ப பிஸியா இருக்கீங்க, நீங்க ஒரு சூப்பரான ஆள் அப்படின்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க வின்ஸ்டனுக்கு சீக்கிரமா வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன், நீங்க வின்ஸ்டனுக்கு சீக்கிரமா வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்காகவே நான் வின்ஸ்டன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. அவளை பார்க்கும் போது நம்ம கிரிட்டுக்கு ஒரு மாசம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு வருத்தமா இருக்கும். என்னதான் ஐரின் கூடவே இருக்கணும்னு சொல்லி நம்ம கிரிட்டுக்கு ஆசை இருந்தாலும் நம்ம கிரிட்டுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு, சோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் டேலண்ட் சர்ச்சிங் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுவா. இப்படியே டேலண்ட் சர்ச்சிங் பண்ணி பைரான்ல எல்லாரையும் தேடிடுவா, ஆனா யாருமே ஒரு டேலண்டா ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியாது. அப்படியே கிளம்பி நேரா பைரானோட மைன்கே வந்துருவா. இப்ப அங்க வந்த உடனே தான் நம்ம கிரிட்டுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இந்த ஒரு இடத்துலதான் அந்த பைரனோட ஸ்மித் சொன்னார் அப்படின்ற காரணத்துக்காக அயன் வார்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆரம்பத்துல இது மலையில ஏறி வர்றதுக்கே நம்ம கிரிட் ரொம்ப கஷ்டப்பட்டா. இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மினரல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் முதல்ல ஜஃபாரோஸ செஞ்சு முடிச்சா. அதுவே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் மாதிரி இருந்துச்சு. அப்பதான் அவன் லெவல் 1 ரீச் பண்றதுக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்ப அது எல்லாம் ரொம்ப தூரம் ஆன மாதிரி அவனுக்கு தோணுது. இப்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே திடீர்னு ஒரு பிராக்மெண்ட் அவன் மேல வந்து படும். என்னன்னு சொல்லி பார்த்தா அப்பதான் ஒருத்தர் சொல்லுவாரு, என்னால என்னோட பிக்காக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனாலதான் அடிக்கும் போது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிரிட்டோ அதெல்லாம் ஒன்னும் பெருசா கண்டுக்காதீங்க, ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் நடக்கும் தான் சொல்லுவான். ஆனா திடீர்னு ஒரு சின்ன பையன் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான், யோ மிக்கலு உனக்கு எத்தனை தடவையா சொல்றது, ஒரு பிராக்மெண்ட்டை கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா, இது எல்லாத்தையும் பிக்காக்ஸ் மேல குறை சொல்லாத, உனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லு, நீ இதெல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுன்னு சொல்லி அந்த சின்ன பையன் இவருக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னே நம்ம கிரிட்டுக்கு ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிடும், இந்த பையன்ட்ட பொட்டன்ஷியல் இருக்குமோன்னு. ஏன்னா அவனோட இன்சைட் உள்ள மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும், இந்த பையன்ட்ட கண்டிப்பா டேலண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப அந்த நேரத்துல நமக்கு பைரானோட கேஸ்ல தான் காட்டுவாங்க. இந்த ஒரு இடத்துல நம்ம டோபன் வந்து வேண்டரை பார்த்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஆக்சுவலா இன்னொரு 12,000 யூசர்ஸ் அது திரும்பி வந்துருவாங்க, மொத்தம் 12,000 பேர் யூசர்ஸ் என்பிசிஸ் சேர்த்து அவங்க எல்லாருமே பைரானுக்கு மொத்தமா மூவ் ஆகிறாங்க அப்படின்னு. அத்தனை பேரே பைரான்ல நம்மளால வச்சுக்க முடியுமான்னு வேண்டர் கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்காக தான் நம்ம இந்த வில்லேஜை மொத்த சிட்டியா மாத்தணும், ஏன்னா அப்பதான் பைரன் டெவலப் ஆகும். அதுவும் இல்லாம இப்ப இந்த லைவ் ஸ்ட்ரீம் நடந்த காரணத்தினால நிறைய ஃபேன்ஸ் வந்து இவங்க கில்டுக்கு வந்துட்டாங்களா, அந்த காரணத்தினாலேயே நிறைய யூசர்ஸ் இந்த பைரன் சிட்டிக்கு திருப்பி வரணும்னு நினைக்கிறாங்க வில்லேஜ்க்கு. அப்படி வந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் மூலமா கண்டிப்பா நம்ம பைரனை டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்ப இதை பத்தி எல்லாம் கேட்ட உடனே நம்ம வேண்டர் யோசிப்பா, ஓ அதனாலதானா அந்த ஃபீமேல் யூசர்ஸ் எல்லாரும் என்ன பார்த்து ரொம்ப ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருந்தாங்க, நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன் ஐயா ஆனலகல்ல, அதனாலதான் என்னை பார்த்திருக்காங்கன்னு நம்ம வேண்டர் யோசிப்பா. அப்போ உடனே போன்னு சொல்லுவா, அடே வேண்டர் ரொம்பலாம் பில்டப் பண்ணிக்காத, சாருக்கு மண்டையிலே முடியலையா, திடீர்னு இவருக்கு ஃபேன்ஸ் வந்துட்டாங்களா, அடே அவங்க எல்லாரும் உன்னை பாக்குறதுக்கான காரணம் நீ ஜிஷிகா கூட ஃபுல்லாவே அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல சுத்திக்கிட்டே இருந்தா, அந்த ஒரு காரணத்தினாலதான் நீ ஃபேமஸ் ஆயிருக்க அப்படின்னு சொல்லுவா. அப்போ உடனே அவன் ஃபேக்கரும் சொல்லுவா, நம்ம வில்லேஜோட பிளாக் ஸ்மித் ஏதோ ஒரு காரணத்துக்காக திடீர்னு அட்வான்ஸ்ட் பிளாக் ஸ்மித்தா மாறிட்டா, இப்ப நமக்கு நிறைய வெப்பன்ஸ் நல்ல வெப்பன்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. ஆக்சுவலா ஸ்மித்தை பத்தி தான் பேசுறானுங்க. நம்ம ஸ்மித் அப்படி டெவலப் ஆனதுக்கு காரணம் நம்ம கிரிட் தான். நம்ம கிரிட் தான் அவனோட பிளாக் ஸ்மித் அஃபெக்ஷனை யூஸ் பண்ணியிருக்கா. இப்ப இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நம்ம கிரிட் தான். கிரிட் ஆரம்பத்துல ஒரு செல்ஃபிஷான ஆளா தான் நான் பார்த்தேன், ஆனா நம்ம கிரிட் தான் நம்ம கில்ட பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஆளா மாறிக்கிட்டு இருக்கா, நம்ம அவனை ரிலே பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபேக்கர் சொல்லுவா. இப்ப அதை பத்தி சொன்ன உடனே நம்ம இவனும் நானும் அந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்த்தேன், நம்ம கிரிட் ரொம்ப சூப்பராவே சண்டை போட்டாரு, ரொம்ப பக்காவா இருந்தாரு, அதுவும் மாஸ்க போட்டிருக்கும் போது ரொம்ப கூலாவும் இருந்தாருன்னு சொல்லி நம்ம இவளும் லாயலாவும் நம்ம கிரிட்ட புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ உடனே வேண்டர் சொல்லுவான், ஓ அந்த காரணத்தினாலதான் நம்ம ஜிஷிகா ஒரு மாதிரி நம்ம கிரிட்ட வித்தியாசமாவே பாத்துக்கிட்டு இருக்காளா, எதுக்கும் போய் அவங்கள்ட்ட பேசுவோமான்னு சொல்லிட்டு ஜிஷிகா கிரிட்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பா. நம்ம ஜிஷிகாவுக்கு டக்குனு ஒரு மாதிரி வெக்க வர ஆரம்பிச்சிடும். உடனே வேண்டரை தூக்கி போட்டு டேய் சாவுடா சாவு அப்படின்னு சொல்லி அவனை போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த நேரத்துக்கு நம்ம கிரிட் வந்துருவா. நம்ம கிரிட் கூட ஒரு சின்ன பையனும் இருப்பா. யார் அந்த பையன் அப்படின்னு கேட்கும் போது இவனோட பேர் தான் மைனர், இனிமேல் நம்மளுக்கு இவன் தான் மைனர் அப்படின்னு சொல்லுவா. இவனை படிக்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அவ உடனே கேப்பா, யோ நான் மெயின்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேயா, என்ன எதுக்கே இங்க வந்து படிக்க சொல்ற, அதெல்லாம் கிடையாது, நீ படிச்சுதான் ஆகணும், உன்னை படிக்க வச்சுதான் நான் தீருவேன் அப்படின்னு நம்ம கிரிட் சொல்லுவா. ஆக்சுவலா இவனுக்கு பொட்டன்ஷியல் அதிகமாவே இருக்கு, அதே மாதிரி இவனோட டேலண்ட் எல்லாமே எஸ் ரேங்க்ல இருக்கு. சோ இவனை மட்டும் படிக்க வச்சு இன்னும் டெவலப் பண்ண வச்சோம்னா நம்ம கிரிட்டுக்கு இவன் தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான பார்ட்னரா இருப்பா. ஏன்னா நம்ம கிரிட் ஒரு பிளாக் ஸ்மித், அவனுக்கு மினரல்ஸ் தேவை, இவன் அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆளு. சோ நம்ம கிரிட்டுக்கு ஒரு பக்காவான அடிமை சிக்கிட்டான்னு சொல்லி தான் நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த நேரத்துல நம்ம கிரிட் பாக்குறதுக்கு முக்கியமான ஆளுங்க எல்லாம் ஸ்மித்திக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வந்து நம்ம கிரிட் கிட்ட சொல்லிட்டு போவாரு. அப்போ உடனே ஜிஷிகாவும் கேப்பா, கிரிட் யார் உன்னை பார்க்க வந்திருக்கா, யாரோ ஒரு முக்கியமான கெஸ்ட வர சொல்லியிருக்கியான்னு கேட்கும்போது ஜிஷிகா என்னாலையும் பைரான்ல ரொம்ப நாள் இருக்க முடியாதுல, நானும் வின்ஸ்டனுக்கு சீக்கிரமா கிளம்பி ஆகணும்ல, சோ அந்த காரணத்தினால ஒரு சில முக்கியமான ஆட்களை வர சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இந்த ஸ்வாட் மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடு, நான் இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு திருப்பி தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்மித்திக்கு கிளம்பி போவா. ஆக்சுவலா நம்ம கிட்ட பார்க்க வந்தது கூரோயும் மத்தவங்களும். இவங்க எல்லாரையும் அந்த செல்ஃபி ஸ்கேல்ஸ் எடுக்கிறதுக்காக ஹண்ட் பண்ண அமைச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே திரும்பி வந்திருப்பாங்க. இப்ப திரும்பி வந்தப்ப எல்லா சோல்ஜர்ஸோட லெவலுமே 10 லெவலுக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுலயே முக்கியமா இருக்கிறதே ரொம்ப இம்ப்ரூவ் ஆனது ஜூட் தான்.
நம்ம ஜூடோட லெவல் ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அவனோட ஸ்டாட்ஸ்மே பக்காவா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, அவனோட இன்டெலிஜென்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகாது, அது இன்னும் அப்படியே தான் இருக்கும். அவன் இன்னுமே 5 வயசு பையன் மாதிரி தான் யோசிப்பான். இப்ப அது ஒண்ணுதான் பிரச்சனை. ஆனா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சொல்ற வேலையை செய்வான். இப்ப உடனே நம்ம கிரெட்டோ, ஆமா ஹுரோய், நான் சொன்ன சில்ஃபிக் ஸ்கேல் என்னாச்சு, அதுதானே முக்கியம், அதை எடுத்துட்டியான்னு கேட்கும்போது 28 தானே கேட்டீங்க, அதை பக்காவா எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்க என்னை பாராட்டுவீங்க அப்படின்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ உடனே நம்ம கிரெட் சொல்லுவா, சரி வா நம்ம திரும்பி கானோட ஸ்மித்திக்கு கிளம்பி போவோம். ஏன்னா நீ உன்னோட செகண்ட் கிளாஸ் அடையும் போது ஸ்வாட் மாஸ்டரிங் கிடைச்சிருச்சுன்னு சொன்னதானே, அதுக்காக உனக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்வாட செஞ்சு தரேன். அதே மாதிரி அதோட என்னோட ஐட்டமையும் செய்ய போறேன். நம்ம அந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் செய்யறதுக்கு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதே மாதிரி நம்ம கிரெட் கலெக்ட் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அடுத்து ரியல் வேர்ல்ட்ல எல்லாருமே ஒரு நியூஸ் பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, சாட்டிஸ்ஃபையோட ஒரு பிரேக்கிங்கான நியூஸ் தான். இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கான அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இப்ப எல்லா பக்கமும் இன்டர்நேஷனல் காம்படிஷன் பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய டூரிஸ்ட் இந்த கண்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப முதல்ல இப்ப இன்டர்நேஷனல் காம்படிஷனை ஹோஸ்ட் பண்றது அந்த கொரியன் டீம் தான், அதாவது கொரியன் கவர்மெண்ட் தான். இப்ப அந்த ஒரு காரணத்தினால கொரியாவை பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அந்த பிளேயர்ஸுமே வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த ஒலிம்பிக்ஸ கொரியால எந்த அளவுக்கு பாக்குறாங்களோ அதை விட இப்ப இந்த ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக்ஸ்மே எங்கேயோ எகிரிரும், எல்லாருமே இதுக்காக தான் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்காக. இப்ப இந்த யாட்டன் கல்ட் வந்து பைரன் அட்டாக் பண்ணாங்கல்ல, அதுல இருந்து ஒரு 4 மாசம் கேம் டைம்ல ஓடி போயிடுச்சு. இந்த 4 மாசத்துக்கு அப்புறம் பைரன் வில்லேஜ் திரும்பி பழைய மாதிரி ரெக்கவர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ரியல் வேர்ல்ட்ல எல்லா பக்கமும் அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் பத்தின நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே நம்ம கிரெட்க்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா நம்ம கிரெட் இதை விட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு கேவுக்கு வந்திருப்பா. அப்ப அந்த கேவுக்கு வெளில தான் அந்த மைனர் படுத்து தூங்கிட்டு இருப்பா. இப்ப இந்த மைனர் தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா நம்ம கிரெட். நம்ம கிரெட் உள்ள போய் எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். இப்ப அந்த சவுண்ட கேட்டு வெளியில நிறைய ஆர்க்ஸ் அந்த மைனரை வந்து பாக்குங்க. நம்ம மைனர் பெருசா பயப்படலாம் மாட்டான், அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பான். டக்குனு அந்த ஆர்க் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு இவனை உடனே வெட்டலான்னு வரும்போது ஒரு பெரிய ஸ்வாட் அந்த 3 ஆர்க்கையுமே அப்படியே காலி பட்டு போயிடும். ஆக்சுவலா யாருன்னு பார்த்தா நம்ம கிரெட் தான். நம்ம கிரெட் தான் அந்த ஒரு ஸ்வாட்டை யூஸ் பண்ணி அந்த ஆர்க்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணியிருப்பான். ஆனா அவன் கண்டுக்கே தெரியல. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்மால அந்த ஹூடட் ஜிப் அப்ப செஞ்சு முடிச்சிட்டான். அந்த ஒரு காரணத்தினால தான் இன்விசிபிளா இருந்திருக்கா. இப்ப நம்ம கிரெட் தான் இந்த பவரேனியம் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அந்த மைனரோட ஒரு ஸ்கில் இது. சோ இது மூலமா அவனால என்ன மினரல்ஸ் வேணாலும் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில சின்ன சின்ன க்ளூஸ் மட்டும் கொடுத்தா போதும். இப்ப அதை வச்சு இந்த நார்த் பார்ட் ஆஃப் கிங்டம்ல இருக்கிற எல்லா பவரேனியத்தையுமே நம்ம கிரெட் எடுத்துட்டா. இதுதான் 7வது பவரேனியம். அதுவும் இந்த மைனரோட எபிலிட்டி மூலமா நம்ம கிரெட் கண்டுபிடிச்சது. இப்போ அந்த மைனரை தூக்கிட்டு திரும்பி கானோட ஸ்மித்திக்கு நம்ம கிரெட் கிளம்புவான். ஆக்சுவலா அந்த மைனருக்கு இவன் டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லி தான் தோணும். ஆனா நம்ம கிரெட்டுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா இவனோட எபிலிட்டியை நம்பி தான் இப்ப எல்லா பவரேனியத்தையும் நம்ம கிரெட்டால கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த செகண்ட் கிளாஸ் கொஸ்ட் இருக்குல்ல, அந்த பிரகாமோட அந்த வெசல் ஆஃப் த சோலை செய்யணும் அப்படின்றது. இப்ப இந்த வெசல் ஆஃப் த சோலை செய்யணும்னா அதுக்கு யாட்டான் சர்ச்சோட பிளெஸிங் வேணும். ஆனா அவனுங்க என்னமோ நம்ம கிரெட்டை எதிரியா பாக்குறானுங்க. சோ கண்டிப்பா பிளெஸிங் தர மாட்டானுங்க. அந்த ஒரு காரணத்தினால அதை கம்ப்ளீட் பண்ணாம பவரேனியம் கிடைக்காதுன்றதுனால நம்ம கிரெட் தானாவே பவரேனியத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சோ மைனருக்கு தொடர்ந்து 4 மாசமா ட்ரைனிங் கொடுத்து அவனோட இன்டெலிஜென்ஸ் அதிகப்படுத்தி இருக்கான். அவனுக்கு தொடர்ந்து புக்ஸா படிக்க வச்சு இப்ப அந்த ஒரு காரணத்தினால மைனருக்கு 1-2 க்ளூஸ் கொடுத்தாலே போதும், அவன் எந்த ஒரு மினரலா இருந்தாலும் அதை ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவான். மைனரை கண்டுபிடிச்சது நம்ம கிரெட்டுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா போயிடுச்சு. இப்ப இதை வச்சு எல்லா பவரேனியத்தையும் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். ஏன்னா ஒரு பேய்க்கு போயிட்டு நாயோட பவுல செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலா எப்படியோ நானே அந்த பவரேனியத்தை எடுத்துக்கிறேன், அந்த பேய்கிட்ட போய் ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா இது அந்த பேய்க்கும் தெரியும். ஆக்சுவலா இப்ப இந்த பிரகாம் இருக்கால, அவனோட சோல் பிராக்மெண்ட் ஒவ்வொரு பவரேனியம் பக்கத்துலயும் இருக்கு. ஆனா நம்ம கிரெட் அந்த சோல் பிராக்மெண்ட்டை தொடாம அவனோட இன்சைட்டை வச்சு எந்த பாக்ஸ்ல பவரேனியம் இருக்குன்றத பார்த்தா அதை மட்டும் எடுத்துட்டு போயிடுறான். இது அந்த பிரகாமுக்கு தெரிஞ்சு ரொம்ப கோவப்படுவான். அந்த பாக்மாவோட சக்சஸர் என்னோட ப்ராமிஸை காப்பாத்துறதுக்கு பதிலா இந்த பவரேனியம் எல்லாத்தையும் அவனே எடுக்கிறானா, ஒருவேளை அவன் என்னோட ஐடென்டிட்டி என்னன்றதை உண்மையிலே கண்டுபிடிச்சிட்டானோ. இப்ப ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா நான் கண்டிப்பா அடுத்து பிளான் பிக்கு தான் போய் ஆகணும். நான் கண்டிப்பா அவனை சும்மா விடவே மாட்டேன். அவன் செஞ்ச குற்றத்துக்கான தண்டனையை அவனுக்கு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரகாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த நேரத்துல அந்த எஸ்ஏ குரூப் இருக்காங்கல்ல, அங்க நம்ம பிரசிடென்ட்டுக்கு அந்த சீஃப் பொண்ணு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணும். என்னன்னு சொல்லி இவர் கேட்கும் போது அப்ப அந்த ஷோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆக்சுவலா பிரகாமோட சக்சஸர் அப்படின்ற லெஜெண்டரி கிளாஸ்க்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே மீட் ஆயிடுச்சு. இப்ப பிரகாமோட சக்சஸர் புதுசா உருவாக போறான் அப்படின்னு சொல்லுவோம். ஓ கிரெட் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டானா பிரகாம் தான் ஒரு வில்லன் அப்படின்றத, பிரகாம் வில்லன்றதை இப்பதான் கிரெட் ரியலைஸ் பண்றான்னு கேட்கும் போது, அட ஏன் பிரசிடென்ட் நீங்க வேற, அவனுக்கு தான் அந்த அளவுக்கு மூளையே கிடையாது, அவனுக்கு மூளை இருந்ததா எப்பயோ அதை கண்டுபிடிச்சிருப்பா, அவன் அதெல்லாம் கண்டுபிடிக்கல பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவா. ஆனாலும் நம்ம கிரெட் இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கான் தானே, அப்ப அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் கேட்கும் போது, இல்ல பிரசிடென்ட் அதுலயே ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா நம்ம கிரெட் அந்த காம்படிஷன்ல கலந்துக்காம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூரா தான் அவனோட நேம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா. சோ அவன் கலந்துக்காம போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவா.
சரி பாத்துருவோமா, நம்ம வேணா ஒரு பெட் வச்சுக்கிறோம், நம்ம கிரிட் கலந்துக்குவானா இல்லையா அப்படின்னு அந்த பிரசிடென்ட் அவங்க சாய் கூட பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அடுத்து நம்மளுக்கு கானோட ஸ்மித்தியை காட்டுவாங்க. இப்ப இந்த கானோட ஸ்மித்தியில நம்ம டோபனோட எக்யூப்மெண்ட்டை ஃபைனலா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் சொல்லிட்டான். அதுக்கான ப்ரொடக்ஷன் மெத்தடையும் நம்ம டோபன் கொடுத்துட்டான். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த ப்ரொடக்ஷன் மெத்தட கொடுத்தாலும் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எதுவுமே நம்ம டோபன் கிட்ட இல்ல. இப்ப நம்ம டோபன் கேட்ட எக்யூப்மெண்ட் என்னன்னா, அது ஒரு ஃபயர் ஷீல்டு. இந்த ஷீல்டை செய்யறதுக்கு ஃபயர் ஸ்டோன் தேவைப்படுற ஒரு முக்கியமான மெட்டீரியல் இருக்கணும். ஆனா அந்த மெட்டீரியல் எங்க இருக்குன்றத நம்ம டோபனால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை மைனரால அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டோபனும் கேட்பான். என்னதான் நம்ம மைனருக்கு ஸ்கில் இருந்தாலும் அவனால என்ன மினரல் வேணாலும் கண்டுபிடிக்க முடியும்னாலும் அவனுக்கு ஒரு சில க்ளூஸ் வேணும். அந்த க்ளூஸை கொடுத்தா மட்டும்தான் அவனாலுமே அதை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம கிரிட் சொல்லுவான். இதை கேட்டோடனே நம்ம டோபன் அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அடுத்த ஃபீனிக்ஸ் ரைடு 10 நாள்ல வருதா, அதுக்குள்ள இந்த ஃபயர் ஷீல்ட எப்படியாவது செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம் நினைச்சா, ஆனா அதை செய்ய முடியாம போயிருமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போது நம்ம கிரிட்டும் சொல்லுவா, சரி சரி அழுகாத, அதான் நான் மைனரை செக் பண்ண சொல்லியிருக்கேன்ல, அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், சரி கவலைப்படாதன்னு சொல்லும் போது அந்த நேரத்துல அந்த மைனர் அந்த இடத்துக்கு வந்துருவா. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஃபயர் ஸ்டோன் எங்க இருக்குன்றதையும் அதை எப்படி மைன் பண்ணும் அப்படின்றதையும் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த ஃபயர் ஸ்டோன் எங்க இருக்கு அப்படின்னா, அது கோக்ரா ஐலாண்ட் சொல்லப்படுற ஒரு ஐலாண்ட்ல தான் இருக்கு. இது இந்த எக்னல் கிங்டம் இருக்குல்ல, இவங்க இருக்கிற கிங்டம்ல இருந்து சதர்ன் சீஸ்ல தான் இருக்கு, சதர்ன் சைடுல இருக்கிற சீஸ். இப்ப அங்க போனோம் அப்படின்னா போட் எடுத்துட்டு போனா மினிமம் ஒரு வாரமாவது ஆகும். ஆனா ஒருவேளை நம்ம கிட்ட அவனோட ஃபிளைட் ஸ்பெல்ல யூஸ் பண்ண அப்படின்னா ஒரு 3 நாள் இல்ல 2 நாள்ல போயிடலாம். இப்ப அங்கதான் நம்ம ஃபயர் ஸ்டோன் எடுக்கிறதுக்காக போகணும்னு சொல்லிடுவா. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த இடத்துல இன்னொரு ஒரு கில்டு இருக்கு. அதை பத்தி நம்ம டோபனும் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம கிரிட் கிட்ட சொல்லுவான். அதுதான் சில்வர் நைட்ஸ் கில்டு. ஆக்சுவலா அந்த ஐலாண்ட மெயின்டைன் பண்றது சில்வர் நைட்ஸ் கில்டு தான். என்னன்னா இந்த சில்வர் நைட்ஸ் கில்டு ஜெடக்கா கில்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்கரான கில்டா இருந்தாலும் அவனுங்க கிட்டத்தட்ட 200 மெம்பர்ஸ் இருக்கானுங்க. ஓரளவு அவனுங்களும் பவர்ஃபுல்லான கில்டு தான். அதுவும் இல்லாம அவங்க கில்டோட கில்டு மாஸ்டர் இருக்கான்ல, அவன் டாப் 100 ரேங்கிங்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளு. இப்ப கில்டோட அக்ரிமெண்ட்ஸ் படி இன்னொரு கில்டு மெயின்டைன் பண்ற ஒரு இடத்துக்கு இன்னொரு கில்டோட மெம்பர் பெர்மிஷன் இல்லாம உள்ள போக கூடாது. சோ அந்த ஒரு காரணத்தினால அப்படி போனாங்க அப்படின்னா அது கில்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அபிஷியலா நானே போய் கேட்கிறேன், கேட்டுட்டு அப்புறமா நான் பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ள போய் அதை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அது தேவை கிடையாது கிரேட். அதுவும் இல்லாம நான் தான் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துருக்கணும், நீ எனக்கு செக் பண்ணி சொன்னதே போதும், நான் அப்புறமா அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோபன் அந்த இடத்துல கிளம்பணும் முடிவு பண்ணிடுவா. இப்போதைக்கு அந்த ஃபயர் ஷீல்டு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிடுவா. நம்ம கிரிட் இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே நிறைய வேலையை கொடுத்தா, ஆனாலும் அவன் எல்லாத்தையுமே ஒபீடியன்ட்டா செஞ்சான். அந்த ஒரு காரணத்தினால நம்ம கிரிட் நேரா கான திரும்பி பார்த்து, கான் நான் கொஞ்ச நாள் வெளில போயிட்டேனா, நீங்க ஸ்மித்தியை பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப அந்த கானும் சொல்லுவாரு, கிரிட் நீ ஒரு நல்ல காரியத்துக்காக போற, அது கண்டிப்பா தப்பாகாது, நீ போயிட்டு வா, நான் ஸ்மித்தியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உடனே நம்ம கிரிட் ஹூடட் ஜிப்பப்பா போட்டுக்கிட்டு, டோபன் நீ இத்தனை நாளா ஒபீடியன்ட்டா இருந்தீல, அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு சின்ன ரிவார்ட் நான் தரேன். இப்போ இந்த ஹூடட் ஜிப்பப்ப நான் போட்டுட்டு போனேன்னா யார் கண்ணுக்கும் நான் தெரியவே மாட்டேன். சோ அதனால நான் உள்ள போயிட்டு அதை எடுத்துட்டு நான் வந்துடுறேன், நீ கவலைப்படாத, என்ன நான் மைண்ட் பண்றதுக்கான காசையும் அந்த ஷீல்டுக்கான காசையும் மட்டும் எடுத்து வை, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம டோபன் அவனுக்கு நன்றி சொல்லிக்கிடுவா. இப்ப 2 நாள் கழிச்சு சவுத் கொரியாவை காட்டுவாங்க. இந்த சவுத் கொரியாவில் அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனோட ஓப்பனிங் செரிமனி, அதுக்காக வேற நாட்டுல இருந்து நிறைய மக்கள் இங்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலா மொத்தம் இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல மொத்தம் 17 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மொத்தம் 221 பேர், ஒரு கண்ட்ரிக்கு 13 பேர். இவங்க எல்லாருமே நிறைய குவெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலமா இந்த ஒரு காம்படிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. இப்ப எல்லா பிளேயர்ஸ்மே இந்த ஒரு கண்ட்ரிக்கே கிளம்பி வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சு இந்த ஓப்பனிங் செரிமனியை ரொம்ப பெருசா லான்ச் பண்ணுவாங்க. உலகத்துல இருக்கிற இந்த கேமோட எல்லா ஃபேன்ஸ்மே இதுக்காக தான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் எஸ்ஏ குரூப் தான் அப்படின்னு சொல்லி எஸ்ஏ குரூப்க்கு பாராட்டு தெரிவிப்பாங்க. ஆக்சுவலா இந்த எஸ்ஏ குரூப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு சப்போர்ட் எக்கச்சக்கமா வருது. இவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே எங்கேயோ ரைஸ் ஆயிடுச்சு. இவங்க இதை யோசிச்சு பார்க்கவே இல்ல. ஆக்சுவலா இந்த ரேங்கர்ஸ் எல்லாத்தையும் இந்த கண்ட்ரிக்கு வர வைக்கிற காரணத்துக்காக எல்லாருக்கும் நிறைய காசு கொடுத்து தான் எல்லாரையும் வர வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து விளையாடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு காசு கொடுக்கணும்ல. இவ்வளவு காசையும் கொடுத்து இவங்களுக்கான அகாமடேஷன், இவங்களுக்கான ஃபுட்னு எல்லாத்தையும் பாத்துக்கணும். இவ்வளோத்தையும் செலவு பண்ணி ஈவெண்ட் மட்டும் ஃபெயில் ஆயிருந்துச்சுன்னா எல்லாமே லாஸ்ல போயிருக்கும். ஆனா இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சப்போர்ட். அதுவும் இல்லாம அடுத்த காம்படிஷனா நாங்க நடத்துறோம்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் இவங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த பிரசிடென்ட் லீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர் உருவாக்குன அந்த கேமோட வேர்ல்ட பார்த்து இங்க இத்தனை மக்கள் பணம் மதம் எதை பத்தியும் கவலைப்படாம எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் அவங்க எல்லாரும் இதை என்ஜாய் பண்றாங்கல்ல, அந்த ஒரு காரணம், அந்த ஒரு விஷயம் தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இவரு எப்படியோ அவர் நினைச்சதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அதே நேரத்துல கேமோட என்ட்ரன்ஸ் செரிமனில நம்ம ஜிஷுகாவும் வந்திருப்பா. அவ ரொம்ப நேரமா கொரியன் டீம் பக்கம் திரும்பி பாத்துக்கிட்டே இருப்பா. ஆக்சுவலா கொரியன் டீம்ல ஒருத்தவங்களோட பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த பேருக்காரன் இங்க வந்திருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலா அவன் ஓப்பனிங் செரிமனிக்கு வந்திருக்க மாட்டான். ஏன்னா அவன் நேரா அந்த கோக்ரா ஐலாண்டுக்கே போயிருப்பான். கிட்டத்தட்ட 46 மணி நேரம் தொடர்ந்து டிராவல் பண்ணி அந்த கோக்ரா ஐலாண்டுக்கு ஒரு வழியா வந்திருப்பான். அந்த மைனர் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி நம்ம ஹீரோ கரெக்டான டைமுக்கு போனா மட்டும் தான் அந்த ஃபயர் ஸ்டோனை கரெக்டா எடுத்துட்டு வர முடியும். சோ அந்த ஃபயர் ஸ்டோனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே போய் அந்த மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த மான்ஸ்டர் அங்கேயே தானே இருக்கு, அது வரட்டும், அதை பொறுமையா டிஃபீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பா. அந்த மான்ஸ்டரோட பேர் வேற எதுவும் கிடையாது, மாஸ்டர் ஆஃப் ஹெல்ஃபயர்.
ஹெல்காவ். அப்ப டக்கு நம்ம கிரிட்டுக்கு ஒரு யோசனை வரும். ஆமா, இன்னைக்கு ஏதோ பெருசா நடக்குதுன்னு சொன்னாங்களே, என்கிட்ட கூட சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, மறந்து போயிட்டேனே, என்ன நடக்குது? சரி, என்னவோ கரும நடந்துட்டு போகுது, நம்ம அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இன்டர்நேஷனல் காம்படிஷனே நம்ம தலைவன் மறந்து போயிட்டான். இப்ப நம்ம கிரிட் அந்த கோக்ரோ ஐலாண்டுக்கு போயிருவான். இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட உங்க மெனுல இருக்கிறதுல உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை எடுத்துட்டு வாங்க, ஸ்பெஷலானது எதுவோ அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப இத நம்ம ஹீரோ இதா சொல்லியிருப்பா. அது ஏன் அப்படின்னா, ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க கூட இருக்கிற அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சோ அவங்க கிட்ட நாலு பின்ன இன்ஃபர்மேஷன் கேட்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இதை சொன்ன உடனே கண்டிப்பா அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல. அடுத்து உடனே நம்ம கிரிட் இன்ஃபர்மேஷன் கேட்பா. அது என்னன்னா, நான் ஹெல்காவ் அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் பாக்குறதுக்காக தான் வந்தேன், அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. என்னது, அந்த டெவில பாக்குறதுக்காக வந்தீங்களா? அது சூசைட் ஆச்சே, உங்களுக்கு தெரியாதா? ஸ்வாட்சைட் முல்லர் அந்த ஹெல்காவை 300 வருஷத்துக்கு முன்னாடியே சீல் பண்ணிட்டாரு. அதோட பாடியை எப்பயோ அழிச்சிட்டாங்க, அது சாம்பலா போயிடுச்சு. ஆனா அதோட சோலை ஃபுல்லா அவரால் டெஸ்ட்ராய் பண்ண முடியல, அதனால அதை மட்டும் ஒரு இடத்துல சீல் பண்ணி வச்சிருக்காரு, அது அப்பப்போ வந்துட்டு போகும் அப்படின்னு இந்த மெர்ச்சன்ட் சொல்லுவாரு. ஸ்வாட்சைட் மாதிரியான ஒரு ஆளால கூட தோக்கடிக்க முடியலன்னா அப்ப உண்மையிலே பவர்ஃபுல்லான மான்ஸ்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய படையே போயிட்டு இருக்கும். யாருன்னு பார்த்தா இவனுங்க தான் அந்த சில்வர் நைட்ஸ் கில்டு. இவனுங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டரோட ரைடுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கானுங்க, அந்த ஹெல்காவ் மான்ஸ்டரோட ரைடுக்கு. இப்ப உடனே இந்த மெர்ச்சன்ட் சொல்லுவாரு, ஒருவேளை நீங்களும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல ஃபயர் ஸ்டோன் டையால உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க டை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அங்க போக அப்படின்னு சொல்லுவாரு. அது ஏன் அப்படின்னா, இந்த ஹெல்காவ் மான்ஸ்டர் இருக்குல்ல, அதோட ஃப்ளேம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணா. சோ அதை எதிர்த்து கொஞ்சமாவது ஃப்ளேம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும்னா அதுக்கு ஃபயர் ஸ்டோன் டையை வச்சு மொத்தமா எல்லாத்தையும் டை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுவாரு. அதுவும் இல்லாம சவுத் ஸ்ட்ரீட்க்கு போனீங்கன்னா இங்க எல்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் என்னோட பேரை சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா சீப்பான பிரைஸ்க்கு எல்லாத்தையும் பண்ணி தருவாங்கன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம கிரிட் நேரா அங்க கிளம்பி போவான். இப்ப அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பக்கெட்டுக்குள்ள ஃபயர் ஸ்டோனை வச்சு அதை வச்சு ஒரு டையை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்குள்ளதான் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் முக்கி அதை ஃபுல்லா டை பண்ணி எடுக்கணும். இப்ப அதை பண்றதுக்கு நம்ம கிரிட் அங்க போயிருப்பான். ஆக்சுவலா நம்ம கிரிட் ஒரு லெஜெண்டரி கிளாஸ் சேஞ்சர் அப்படின்ற காரணத்தினால அப்நார்மல் எஃபெக்ட் அவனால தடுக்க முடியும். இந்த ஃபயர் பட்டதுனால பர்ன்லாம் உருவாகும்ல, அந்த மாதிரியான விஷயத்தை தடுக்க முடியும். ஆனா ஃபயர்னால உருவாகக்கூடிய டேமேஜ் இருக்குல்ல, அதை கண்டிப்பா தடுக்க முடியாது. கண்டிப்பா டேமேஜ் படதா செய்யும். அந்த ஒரு காரணத்தினால அவன் அதுக்காக தான் இந்த எக்யூப்மெண்ட் மொத்தத்தையும் ஃபயர் ரெசிஸ்டன்ஸா மாத்தணும்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப அவனோட ஆர்மர், கிளவுஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுப்பா. அதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த ஆர்மரை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆர்மரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா தன்னோட 56 வருஷ கெரியர்ல இப்படி ஒரு ஆர்மரை தானே பார்த்ததுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உடனே கிரிட்ட பார்த்து, சார் நீங்க போய் அமைதியா உட்காருங்க, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஏன்னா என் மேல நம்பிக்கை வச்சு இது என் கையில கொடுங்க, நான் கண்டிப்பா இதை பக்காவா பண்ணி தரேன் அப்படின்னு அவங்களுக்குமே கொஞ்சம் ஆர்வமாயிடும். உடனே அவங்களும் இந்த ஆர்மரை எடுத்து அந்த ஃபயர் ஸ்டோன் டைக்குள்ள முக்கி இதை மொத்தமா டை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு துளியை கூட வேஸ்ட் பண்ணாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்ணுவாங்க. இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது, கண்டிப்பா இதை பார்த்தே தீரணும்னு சொல்லி நமக்கு அந்த ப்ராசஸ கவனமா கவனிக்க ஆரம்பிச்சிருவா. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவனுக்குமே இன்சைட், இன்டெலிஜென்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் மொத்தமா டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் தான் பண்ணதுலயே இதுதான் ஒரு பெஸ்டான மாஸ்டர் பீஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப நம்ம கிரிட் பக்காவா இருப்பா. ஆளோட அந்த ஆர்மர் வெள்ளை கலர்ல இருந்துச்சா, இப்ப சிவப்பு கலர்ல மாறின உடனே அந்த ரெட்டும் கோல்டனும் கம்பைன் ஆகி ஒரு சூப்பரான கலரை கொடுக்கும். அதனாலதான் நம்ம கிரிட் ரொம்ப பிரகாசமா இருப்பான். அதுவும் இல்லாம இப்ப ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வேற இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, இது நம்ம கிரிட்க்கு ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் ஆட் பண்ணும். இப்ப நம்ம கிரிட் மர்ஜ்னு சொன்ன உடனே அவனோட பேக்ல இருந்து ஒரு 7 பீசஸ் அப்படியே மொத்தமா சேர்ந்து நம்ம கிரிட்டோட அந்த ஷீல்டுக்கு ஒரு பெரிய வால் மாதிரி கிரியேட் ஆகும். அந்த பவரேனியம், அவன் புதுசா கண்டுபிடிச்ச 7 பவரேனியத்தையும் இந்த மாதிரி ஒரு பெரிய வால் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கான். அது எப்பயுமே எக்யூப்மெண்டோட அட்டாச் ஆயிருக்கிற மாதிரி. சோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு போய் தடுத்துரும். ஒருவேளை அட்டாக் பண்ண சொன்னா உடனே போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம கிரிட் அந்த ஹெல்காவ் ரைடுக்கு போறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு, அந்த ஹெல்காவ் ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு. சோ இந்த நேரத்துல நம்ம எப்படியாவது உள்ள ஸ்னீக் பண்ண ஆரம்பிச்சோம்னா கரெக்டா உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிரிட் போயிட்டு இருப்பா. இப்ப அந்த நேரத்துல இந்த சில்வர் நைட்ஸ் கில்ட் இருக்கானுங்கல்ல, அவனுங்க தொடர்ந்து 4 மாசமா இந்த ஒரு ரைடுக்காக தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கானுங்க. ஆனா அவனுங்களால இந்த ஒரு ரைட்ல சக்சஸ்ஃபுல்லா முடிக்கவே முடியல. சோ 1 மாசம் ட்ரைனிங் எடுத்து இப்ப மறுபடியும் இந்த ரைட்காக வந்திருக்கானுங்க. கண்டிப்பா இந்த தடவை சக்சஸ்ஃபுல் ஆகியே தீரணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த கில்டோட கில்டு மாஸ்டர் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இவன் யாருன்னா, இவனோட பேரு பீக் ஸ்வாட். இவன் யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல 16வது இடத்துல இருக்கா. ஆக்சுவலா இந்த பீக் ஸ்வாட் இருக்கால, இவனும் கொரியாவை சேர்ந்தவன் தான். ஆனா இவன் இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். யூரா வந்து அவளாவே கேட்டிருப்பா, ஆனா அப்பயும் கூட அதை மறுத்திருப்பா. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த சாட்டிஸ்ஃபை கேமை பொறுத்த வரைக்கும் இந்த சவுத் கொரியா கண்ட்ரி கொஞ்சம் வீக்கான கண்ட்ரி தான். இதை உருவாக்குனதே சவுத் கொரியா தான், ஆனாலும் அவங்க கொஞ்சம் வீக்கான கண்ட்ரி. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல இவங்க கண்ட்ரி பெஸ்ட் கேமிங் கண்ட்ரியா இருந்துச்சா அப்ப இவனோட யங் டேஸ்ல. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல, நான் திருப்பியும் அதை அந்த பொசிஷனுக்கு கொண்டு போயே தீருவேன், திருப்பி என்னோட கண்ட்ரியை நான் பெஸ்டான கேமிங் கண்ட்ரியா மாத்தியே தீருவேன், அதுக்கு இந்த கேம்ல நான் சக்சஸ்ஃபுல்லா மாறியே ஆகணும். சோ இதுக்கு ஒரு முதல் படியா இந்த ஹெல்காவ் மான்ஸ்டர் கண்டிப்பா தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தோடையும் ஒரு கான்பிடன்ஸோடையும் இருப்பான்.
இப்ப மறுபடியும் அரேனாவை காட்டுவாங்க. இங்க எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்திருக்கிற காரணத்தினால எல்லாரையும் தனித்தனியா இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஒருத்தர் இருப்பான்ல, அந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் கிரவுகல், அவன் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு அபிஷியலா சொல்லிடுவான். அதனால அவன் மட்டும் சேரல, அவனை தவிர டாப் 21 ரேங்கிங்ஸ்ல இருக்கிற மிச்சம் எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்ப யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல செகண்ட் இருக்கிற ஜிபால் அப்படின்றவன் தான் இந்த பிளட்ஜ் எல்லாத்தையும் படிப்பான். இவன் யுஎஸ்ஏ ஓட ரெப்ரசன்டேட்டிவ் பிளேயர். ஆக்சுவலா யுஎஸ்ஏ தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கும் அப்படின்னு எல்லா மக்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களோட ஆவரேஜான ரேங்கிங் எல்லாமே ரொம்ப அதிகம், அவங்க எல்லாரோட பிளேயர்ஸ் லெவலுமே ரொம்ப அதிகம். அந்த ஒரு காரணத்தினாலதான். ஆனா அதே நேரத்துல இந்த கேம் ஹோஸ்ட் பண்ற சவுத் கொரியா கண்ட்ரி இருக்கிறதுல வீக்கான கண்ட்ரியா பாக்குறாங்க. அதுக்கான காரணம், இந்த கண்ட்ரில எந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயருமே இல்ல. யூராவை தவிர மத்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வீக்கான பிளேயர்ஸ். சோ கண்டிப்பா இவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க. இந்த சாட்டிஸ்ஃபை காம்படிஷன், அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் ஆரம்பிக்கிறது நாளைக்கு காலைல தான். சோ நாளைக்கு காலைல எல்லாரும் இதுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் சொல்லி முடிப்பாரு. இப்ப அது முடிச்ச உடனே எல்லாரும் சவுத் கொரியாவை சுத்தி பார்க்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம ஜிஷிகாவும் போனும் தான் தனியா போயிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே நம்ம போன் மாஸ்டர் அங்க பாருங்க, அந்த பொண்ணுங்க எல்லாம் அழகா இருக்காங்க அப்படின்னு போற வர பொண்ணுங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். சை டேய், உன்னை 3 வருஷமா எனக்கு தெரியும், ஆனா இப்படி இருக்கியேடா ரியல் வேர்ல்ட்ல, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ஜிஷிகா கேட்கும் போது, மாஸ்டர் நீங்க கேம்ல இருந்துட்டு இப்பதான் ரியல் வேர்ல்டுக்கு வந்திருக்கீங்க, அதனால அப்படிதான் இருக்கும்னு சொல்லி இன்னொரு ஒரு வேடான ஆளு பதில் சொல்லுவா. அவன் யாருன்னா, அவன் தான் ரேகஸ். இங்க கூட அந்த டேக்வாண்டா சாம்பியனோட ஷூட்டை போட்டுட்டே சுத்துவான். இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஒரு கஃபேல உட்காந்து சும்மா அவங்களுக்கு பிடிச்சதை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது, நம்ம போனுக்கும் ரேகஸ்க்கும் அவங்க இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்கவுங்க நிறைய ரேங்கர்ஸோட போட்டி போடலாம், நிறைய ஃபன்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா ஜிஷிகாவுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. இந்த கிரிட் எங்க தாண்டா போனா அப்படின்னு சொல்லி அவ கத்த ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா அவ கிரிட்டுக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவனை நேர்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கா. ஆனா அவன் இன்ன வரைக்கும் எந்த மெசேஜையும் படிக்கவும் இல்ல, திரும்பி இங்க கிளம்பியும் வரல. அவன் காம்படிஷன்ல கலந்துக்கிறவானா இல்லையான்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி இந்த கிரிட் எங்க தான் போனா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கும் போது, நம்ம கிரிட் எங்க இருப்பானா, நேரா ஹெல்காவோட ரைட்க்கு வந்திருப்பான். இப்ப இந்த ஹெல்காவோட மேஜிக்னால நம்ம கிரிட்டோட ஸ்ட்ரென்த் காணாம போய் நம்ம கிரிட் டிடெக்ட் பண்ணிரும். நம்மாலும் நேரா ஹூட் ஜிப்ப உள்ள வச்சுட்டு திரும்பி ஃபயர் ஸ்டோனை மைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி போவா. இப்ப இந்த சீனை உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும். எங்க அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட், ஓவர் கியரோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இதுதான். இப்ப இததான் நம்ம திருப்பி இங்க பாக்குறோம். ஆக்சுவலா அது இப்ப நடக்க வேண்டியதுதான், அப்பவே காமிச்சிருக்காங்க. அப்ப மறுபடியும் இந்த போனும் ரேகஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா யுஎஸ்ஏ தான் ஜெயிக்க போகுது, சவுத் கொரியா தான் வீக்கஸ்டான கண்ட்ரி, அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்களா. அப்போனே ஜிஷிகா நான் கிளம்புறேன், நேரா போய் நான் கேம்குள்ள லாகின் ஆகி அந்த கிரிட் அப்படி எங்கதான் இருக்கான், அவனோட ஹோம் அட்ரஸ் என்னன்றதை நான் அவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா கேம்குள்ள லாகின் பண்றதுக்காக போவா. அப்போ உடனே போன் சொல்லுவா, என்ன இருந்தாலும் காம்படிஷன் தான், நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கோம். சோ கண்டிப்பா நம்ம காம்படிஷன் அப்படிதான் பார்க்கணும். எல்லாருமே சவுத் கொரியாவை ஒரு வீக்கஸ்டான கண்ட்ரியா தான் பாக்குறாங்க. ஆனா நமக்கு தெரியும், அவன் ஒருத்தன் வந்தானா கண்டிப்பா இந்த கண்ட்ரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு கண்ட்ரியா மாறிடும். அந்த ஒரு காரணத்தினாலே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோட்டிவேஷனோட சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ உடனே ஜிஷிகா சொல்லுவா, நம்ம எல்லாருமே டாப் 15 யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்குள்ள இருக்கோம். அந்த ஒரு காரணத்தினால நம்மளால கண்டிப்பா நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஆனா என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி, யார் ஃபைனலா ஜெயிச்சாலும் சரி, கண்டிப்பா ஜெனகா கில்டோட ரெபுடேஷன் எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பா. ஏன்னா கடந்த 4 மாசமா நம்ம கிரிட் இவங்க எல்லாருக்கும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் செஞ்சு கொடுத்திருக்கா. அந்த ஒரு காரணத்தினால எல்லாருமே ஸ்ட்ராங்கரா மாறி இருக்காங்க. ஆனா இவங்கள இருக்கிறதே அதிகமான சேஞ்சஸ்க்கு போனவன் நம்ம கிரிட் மட்டும் தான். அப்ப அந்த நேரத்துல தான் அந்த மான்ஸ்டர் ஹெல்காவ் நம்ம கிரிட் அட்டாக் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம கிரிட்டுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்போ உடனே பீக் ஸ்வாடும் கேட்டிருப்பா, நீ யாரு, உனக்கு எப்படி எதுவுமே ஆகல அப்படின்னு. அப்போ உடனே இந்த ஜிஷிகாவும் சொல்லுவா, ஏன்னா நம்ம கில்டுல மத்த கில்டுல இல்லாத ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அந்த கில்டு அது ஒரு காரணத்தினாலதான் நம்ம கில்டு எங்கேயோ போகுது அப்படின்னு. அப்ப நம்ம கிரிட் சொல்லுவா, ஏன்னா நான் ஓவர் கியர்டு அப்படின்னு. ஏன்னா இவங்க கில்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஓவர் கியர்டு தான், அதுக்கான காரணம் நம்ம கிரிட் தான். இப்ப இன்டர்நேஷனல் காம்படிஷன் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம கிரிட் ஹெல்காவோட ரைட்க்கு வந்துட்டான். அவன் உண்மையிலே ஃபயர் ஸ்டோனை மைன் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. ஆனா சண்டன் வந்துச்சுன்னா ஹெல்காவ கூட சண்டை போட்டுதான் ஆகணும். நம்ம கிரிட் இந்த ஹெல்காவை எப்படி சமாளிக்க போறான், அதே மாதிரி அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல போய் கலந்துக்குவானா இல்லையா, இது எல்லாத்த பத்தியும் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைரோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.